ஆஸ்மா, வீசிங், மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கிளினிக்ல பார்க்குறோம். இது எல்லாமே ஒண்ணா அப்படின்னு கேட்டா எல்லாமே ஆஸ்மாக்கான அறிகுறி தான். நம்ம அந்த வீஸ் அந்த சவுண்ட் ஒரு மாதிரி கேட்கும். இது எல்லாமே ஆஸ்மாக்கான அறிகுறி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஆஸ்மா ஏன் வருது, இது யாருக்கு வரும், இதை வந்துட்டு எப்படி சரி பண்ணலாம், என்ன சாப்பாடுகள் ஆஸ்மா இருக்கவங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இதுக்கு மருந்துகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இப்போது ஆஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட உடனே ஜென்ரலாக எல்லாருமே சொல்லக்கூடியது, நான் வருஷ கணக்காக இன்ஹேலர் எடுத்துட்ருக்கேன், நான் வருஷ கணக்காக டேப்லெட் எடுக்கிறேன், எனக்கு கண்ட்ரோலாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அந்த எபிசோட் வந்துட்டு ஒரு சின்ன கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு நல்லா இருக்கேன், திடீர்னு சடனாக வந்துட்டு எனக்கு வீசிங் பிரச்சனை வருது, என்னால் இது ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது முக்கியமாக யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது 12 வயசு கீழே, அதே மாதிரி கொஞ்சம் வயசானவங்களுக்கும் இந்த ஆஸ்மா பிரச்சனை அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு வீட்டில் ஆஸ்மானால அஃபெக்ட் ஆன ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த அஃபெக்ட் ஆனவங்களுக்கும் அந்த பெயின் தெரியும், அதை சுற்றி இருக்கவங்களுக்கும் அதோட கஷ்டம் தெரியும். எப்படி அப்படின்னா இப்போது நைட்டு இந்த ஆஸ்மா பிரச்சனை இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் அவங்களால தூங்க முடியாது. அதாவது இந்த எபிசோட் வரக்கூடிய டைமில் இப்போது இது எப்போல்லாம் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆனாலோ இல்லை ஒரு ரொம்ப டஸ்டான இடத்துல போனாலோ சடனாக இவங்களுக்கு அதிகமாகும். முக்கியமாக இது யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னா ஜெனட்டிக்காக இருக்கவங்களுக்கு. ஜெனட்டிக்காக நிறைய பேருக்கு வந்துட்டு ஆஸ்மா வருது, பரம்பரையாக வர்றதுக்கு அதிகமான சாத்தியங்கள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தோன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் லைட்டாக அவங்க எக்ஸ்போஷர் ஆனாலுமே இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோன்னா இப்போ டிராஃபிக்ல எல்லாம் போனோம் அப்படின்னா இந்த வண்டியோட புகை வந்துட்டு அதிகமாக லைட்டாக வந்து அடைச்சாலே, புகை வந்து லைட்டாக எக்ஸ்போஷர் ஆனாலே என்ன ஆகும்னா மூச்சு வந்துட்டு விடுறதுக்கு அவ்வளோ சிரமப்படுவாங்க. உடனே கண்டினியூஸாக இருமுறது, ஒரு படபடப்பாக ஃபீல் பண்ணுறது, செஸ்ட் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆஃப்டர் ஜெனட்டிக்காக வரும். ரெண்டாவது டஸ்ட் அலர்ஜினால வரும். ஸோ டஸ்ட் அலர்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது மேக்ஸிமம் இப்போது எல்லாருமே என்னென்ன, ஸோ இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்துட்டு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏசி ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் இருக்கும்போதுமே அந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு அடைச்சிக்கிட்டு இருந்துச்சுனாலும் ரூமுக்குள்ளே நம்ம போன உடனே என்னாகும், ரூம் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி போடுறதில்ல. ஸோ ஃப்ரெஷ்ஷான ஏர் நமக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ உள்ளாடியே இந்த காற்று வந்துட்டு ப்ராப்பராக சர்க்குலேஷன் இல்லாமல் இருக்கிறதுனால உள்ள ஒரு சின்ன தூசி இருந்தாலுமே அது நமக்கு ட்ரிகர் ஆகிவிடும். ஸோ இது ஒரு காசு. அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஏசியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஏசியிலே இருந்துக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இப்போ நம்ம வெளியே வந்துட்டு சன்லைட் எக்ஸ்போஷர் ஆகுறதில்ல. ஸோ சன்லைட் எக்ஸ்போஷர் ஆனால் தான் நமக்கு விட்டமின் டி கிடைக்கும். ஸோ அந்த ஹீல் பண்ணுறதுக்கான நேச்சுரலாக ஹீலிங் கெப்பாசிட்டி வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு நோய் எதிர்ப்பு திறன் வந்துட்டு அதிகமாகும். ஸோ அதுக்குமே நம்ம இடம் கொடுக்கறதில்ல. ஸோ இது ஒரு காரணம். பார்த்தோம்னா இந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இது வந்து அதிகமாகும். அதே மாதிரி இப்போ சோஃபால எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு தூசி இருந்தாலும் அதில் போகிற உடனே டக்குன்னு தூங்குவாங்க, அதில் இருந்து எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆஸ்மா இருக்கவங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா டயர்டாக இருப்பாங்க. அதே மாதிரி மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமம், அடிக்கடி திடீர்னு வரும். இந்த கிளைமேட் மாறினோடனே ஒரு சில்லான கிளைமேட் வந்துருச்சுனாலே எனக்கு வந்துட்டு ஆஸ்மா உடனே அந்த எபிசோட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சில்லான கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. அந்த வெயில் சீசன்ல எல்லாம் நல்லா, அந்த வெயில் டைம்ல எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஒரு மழையோ ஒரு சின்ன ஸ்டார்ட் ஆனாலே இவங்களுக்கு தும்ம ஆரம்பிக்கிறது, வீஸ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆஸ்மா பிரச்சனைகளுக்கு மெடிசன் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஹோமியோபதியில் ரொம்ப அருமையான மெடிசன்ஸ் இருக்குது. இப்போது இன்ஹேலர் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன பேஷண்ட்ஸுமே நிறைய பேர் நம்ம ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது அழகாக அவங்க கண்ட்ரோல் ஆகி இந்த அலர்ஜிக் டெண்டன்சி எல்லாமே நிறைய கம்மியாகிட்டு சூப்பராக சரி பண்ணக்கூடிய நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஆஸ்மா அஃபெக்ட் ஆனவங்க என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு விட்டமின் சி அதிகமான உணவுகள் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ஆரஞ்சு கொடுக்க முடியாது, ஆரஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
குழந்தைங்களுக்கா இருக்கட்டும் பெரியவங்களுக்கா இருக்கட்டும் விட்டமின் சி வந்துட்டு நம்ம அதிகமா எடுக்கணும். விட்டமின் சி எடுக்க தான் நம்ம உடம்புல அந்த ஹீல் ஆகக்கூடிய அந்த நேச்சர் வந்துட்டு உருவாகும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். ஸோ இதில் தாராளம் நான் சொல்லக்கூடியது என்னன்னா சாத்துக்குடி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எல்கேஜிக்கு போகிற குழந்தை அப்படின்னா ஒரு 25 மில்லிகிராம் அளவுக்கு வந்துட்டு விட்டமின் சி ஒரு நாளைக்கு வேணும். அதே மாதிரி இப்போ பெரியவங்களுக்கு பார்த்தோம்னா ஆண்களுக்கு 90 மில்லிகிராம் அளவுக்கும் பெண்களுக்கு வந்துட்டு 75 மில்லிகிராம் அளவுக்கும் ஒரு நாளைக்கு விட்டமின் சி வேணும். ஸோ இந்த விட்டமின் சி நம்ம எடுக்கலான்னா எப்படி நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகும்? இப்போ குளிர்ச்சி ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம், குளிராக இருக்கிற சாப்பாடுகள் எதுவுமே சாப்பிடாதுங்க, புளிப்பாக இருக்கிறது சாப்பிடாதுங்க, எண்ணெயில் பொரிச்சது சாப்பிடாதுங்க, ரொம்ப இனிப்பான உணவுகள் சாப்பிடாதுங்க. இனிப்பான உணவுகள் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ மியூக்கஸ் செக்ரேஷன் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகும். ஸோ சளி வந்துட்டு அதிகமாகிறதுக்கு அந்த அலர்ஜிக் நேச்சர் வந்துட்டு அதிகமாக சான்சஸ் இருக்கு. ஸோ இனிப்புகள் நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ என்னதான் டாக்டர் சாப்பிட்றது விட்டமின் சி அதிகம் குழந்தைங்களுக்கு கீரை சாப்பிடுங்க, குழந்தைங்க சாப்பிடாது. ஸோ இப்போ ஆரஞ்சு கொடுக்கலாம்னா நிறைய பேரண்ட்ஸ் சொல்லக்கூடியது ஆரஞ்சு குழந்தை சாப்பிட்டா உடனே புளிப்புனால உடனே தும்மல் வருது சளி வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மாற்றா என்ன சாப்பிடலாம்னா சாத்துக்குடி சாப்பிடலாம். சாத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 கிராம் அளவுக்கு ஒரு மீடியமான ஒரு சாத்துக்குடி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 40 to 60 மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு விட்டமின் சி கிடைக்கும். ஸோ சாத்துக்குடி தாராளம் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் எடுத்து பார்த்துட்டு செட் ஆகலைன்னு நம்ம அவாய்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்துட்டு சாத்துக்குடி எல்லாருக்குமே சேரக்கூடியது தான். ஸோ எப்போவுமே சுகர் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் கொடுத்து பழக்கணும். ரெண்டாவது பார்த்தோன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடியது என்னென்னா கொய்யாப்பழம் நான் சொல்லுவேன். இப்போ 100 கிராம் கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 228 மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு விட்டமின் சி வந்துட்டு இருக்கு. ஒரு ஹைலி பேக்ட் விட்டமின் சி ஒரு உணவு நான் கொய்யாப்பழம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த சூப்பர் ஃபுட்டை வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் நம்மளோட மோகம் எல்லாம் அப்படியே எப்படின்னா ஒரு ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய பழங்கள் மேலேயும் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய உணவுகள் மேலேயும் நம்ம ரொம்ப வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால கொய்யாப்பழத்தை மேக்ஸிமம் நிறைய பேர் வந்துட்டு சாப்பிட்றதில்ல. ஸோ கொய்யாப்பழம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக விட்டமின் சி இருக்கக்கூடிய ஒரு பழங்க அந்த கொய்யாப்பழம். ஸோ கொய்யாப்பழம் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். நான் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லலை, சாப்பிடக்கூடிய குழந்தைங்க ஓரளவு ஒரு 10 வயசு 12 வயசு பிள்ளைங்க எல்லாம் தாராளம் கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம், கொடுக்கலாம். அதே மாதிரி நான் மூணாவது சொல்லக்கூடியது வந்துட்டு இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த கொடை மிளகாய், அந்த க்ரீனை விட அதிகமாக டபுளாக வந்துட்டு இந்த ரெட் பெல் பெப்பர் அதாவது சிகப்பு கலர் கொடை மிளகாயில் வந்துட்டு இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கும். ஸோ பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களுக்கு இருக்கட்டும் நம்ம ஸ்டீம் பண்ணி வெஜிடபிள்ஸோட கொஞ்சம் சிகப்பு குடமிளகாயை அதிகமாக ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஒரு கூட்டு மாதிரி பொரியல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த விட்டமின் சி வந்துட்டு நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அதிகமாக எடுக்க தான் நம்ம உடம்புல வந்துட்டு நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகும் போது ஸோ நம்ம நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி நுரையீரல் அப்படின்னாலே நான் எப்போவுமே சொல்லக்கூடியது முருங்கைக்கீரை வந்துட்டு அவ்வளோ சூப்பர். நம்ம 56 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னா அந்த முருங்கைக்கீரை நான் சொல்லுவேன். எல்லா சத்துக்களும் இருக்குது. விட்டமின் சி, கால்சியம், அயன். நம்ம குழந்தைங்க பெரியவங்களுக்கு என்னென்ன சத்துக்கள் வேணுமோ எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸுமே முருங்கைக்கீரை இருக்குது. ஸோ முருங்கைக்கீரை வந்துட்டு நீங்கள் சூப்பாக அடிக்கடி கொடுக்குறது வந்துட்டு ரொம்ப நல்லது. ஸோ சாத்துக்குடி, கொய்யாப்பழம், முருங்கைக்கீரை, அதே மாதிரி சிகப்பு கலர் குடமிளகாய், இந்த உணவுகள் வந்துட்டு நம்ம தாராளம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போனோம்னா ஆஸ்மா இருக்கவங்க சுத்தமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம்னா ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்க வேண்டாம். ரெண்டாவது எண்ணெயில் பொரிச்ச எந்த ஜங்கும் வேண்டாம். மூணு பார்த்தோம்னா ரொம்ப இனிப்பான உணவுகளும் வேண்டாம். ஸோ அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா பால் எடுத்தால் கூட சளி வந்துட்டு அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகமாகுதுன்னு சொல்கிறவங்க மேக்ஸிமம் இந்த மில்க் ப்ராடக்ட்ஸுமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் சூப்பரான மெடிசன்ஸ் இருக்குது. ஹோமியோபதியில் ஆஸ்மாவை அழகாக மேனேஜ் பண்ணலாம். ஆன்டிடாட்டு, இபிகாக், அர்சனிகமால்பம், ஜஸ்டீஷியா, ஆஸ்பிடோஸ்போமா, போத்தோஸ், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்ஸோட கண்டிஷன்ஸ் கம்ப்ளீட்டாக நாங்கள் அனலைஸ் பண்ணி இண்டிவிஜுவலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட்
ட்ரீட்மெண்ட் தான் எப்போவுமே ஹோமியோபதியில் நம்ம கொடுக்குறது. இப்போ ஜென்ரலாக ஆஸ்மா அப்படின்னாலே ஒரு 50-60 மெடிசின்ஸ் வந்துட்டு நம்ம ஹோமியோபதியில் இருக்கும். ஸோ இப்போ 10 பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா 10 பேருக்கும் 10 டிஃப்ரெண்ட்ஸ் மெடிசின்ஸ் தான் நம்ம கொடுப்போம். ஸோ எப்போவுமே ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கும்போது ஆஸ்மாலேருந்து ஒரு நல்ல ரிலீஃப் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.